பீட்ரூட் மற்றும் உருளைக்கிழங்கு போண்டா செய்வது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு 2 உருளைக்கிழங்கு, 4 பீட்ரூட் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி 4 விசில் விட்டு எடுத்து வைக்கணும். 2 உருளைக்கிழங்கு, 4 பீட்ரூட்டை நல்ல பொடியாக கட் பண்ணி வேக வச்சு மசித்து வச்சுருக்கணும். 2 பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கணும். 4 டீஸ்பூன் கடலை மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் கலக்கி நல்லா வச்சுருக்கணும். இப்போ இந்த பெரிய வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிருக்கணும். பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு ஒரு நார்மலாக வதக்கணும். பெரிய வெங்காயம் நமக்கு கொஞ்சம் கடித்து சாப்பிட்டா டேஸ்ட்டு கிடைக்கிற மாதிரி, ரொம்ப ப்ரௌனிஷ் கலராகவும் இருக்கக்கூடாது, வணங்காமல் இருக்கக்கூடாது, ஒரு நார்மல். இப்போ வதக்கின வெங்காயத்தை இந்த உருளைக்கிழங்கு பீட்ரூட்டோட போட்டு வச்சுருக்கேன். இதை நல்லா பிசைஞ்சு சின்னதாக உருளைக்கிழங்கு போண்ட அளவுக்கு பால் மாதிரி உருட்டி வைக்கணும். இப்போ இதில் தண்ணி கலந்து மாவோட பதத்துக்கு, தோசை மாவோட பதத்துக்கு, இப்போது கடலை மாவு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இதை தோசை மாவோட பதத்துக்கு தண்ணி கலந்து வைக்கணும் கம்மியாக. பாருங்கள், தண்ணி கலந்து ஓரளவுக்கு, இந்த அளவுக்கு, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு நார்மலாக தண்ணி கலந்து வச்சுருக்கேன். சின்ன பாலாக உருண்டை பிடிச்சி வச்சுட்டு அதை கடலை மாவில் நல்லா டப் பண்ணி எடுத்து நல்லா ஃபுல்லாமே கடலை மாவில் மூழ்கிற மாதிரி அளவுக்கு ஃபுல்லாக இதை டப் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். அவ்வளோதான். This video sponsored by Jin Reviews Online. நல்ல ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் பொரிக்கணும்.